சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே மீனா முத்து பேசின பேச்சால் ரொம்பவே மனசு வேதனையில் இருக்காங்க. நான் என் தம்பியோட பிறந்தநாளைக்கு போனதில் என்ன பெரிய தப்பு இருக்குன்னு என்கிட்ட பேச மாட்டேன், நான் அவருக்கு ஒரு நல்ல மனைவியாக நடந்துக்கலன்னு இப்படியெல்லாம் தேவையில்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து பேசுனது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொன்னாலும் அதை புரிஞ்சிக்காம நான் சமைச்சு கொடுக்கறத கூட சாப்பிட மாட்டேன்னு இப்படி சவாரிக்கு கிளம்பி போயிட்டாரே முத்து அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க மீனா. அப்படி என் தம்பி சத்யா என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்? அப்படி தப்பே பண்ணியிருந்தாலும் என்ன ஏதுன்னு என் வீட்டுக்காரர் என்கிட்ட சொல்லிட வேண்டியதானே, அதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் சத்யா கிட்ட நான் பேசக்கூடாது, சத்யாவை பார்க்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு இப்படி சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? என் வீட்டுக்காரர் முத்துவை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியல. நான் ஏதோ அந்த பிறந்தநாளைக்கு போகலன்னா என் தம்பி மனசு வருத்தப்படுமே, அவன் பிறந்தநாள் அன்னைக்கு அவன் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் அங்கே போனேன். ஆனால் அது ஏதோ பெரிய தப்புன்னு நினச்சி இப்படி என்னை பேசிட்டு போகிறாரே, எல்லாரும் முன்னாடியே அவமானப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறாரே அப்படின்னு மீனா நினைக்கும் போது அங்கே போன விஜயா, என்ன மீனா மறுபடியும் முத்து அவன் குணத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான், நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், பார்த்தல்ல, இனி உனக்கு இந்த வீட்டில் மதிப்பும் மரியாதையும் அவன் தரப்போகிறதே இல்லை. ஏதோ காம்படிஷனில் ஓ மூலமாக அவனுக்கு 1,00,000 ரூபா பணம் கிடைச்ச சந்தோஷத்தில் உன்னை ஆஹா ஓஹோன்னு எல்லார் முன்னாடியும் பாராட்டி பேசினானே தவிர்த்து அந்த முத்துவோட மனைவியாக சந்தோஷமாக இந்த வீட்டில் நீ என்றைக்கும் இருக்கவே முடியாது. என் பையன் மனோஜும் என் மருமக ரோஹிணியவும் பார்த்துட்டு தானே இருக்க, அவங்களுக்கு இடையில பெருசாக பிரச்சனை எதுவும் வரதில்லை. ரோஹிணிக்கு தேவையானது எல்லாத்தையும் மனோஜ் பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்குறான். இப்போ கூட தாலி சென்னையெல்லாம் வாங்கி கொடுத்தான்ல, அதெல்லாம் அவனுடைய சொந்த சம்பாத்தியத்தால். அது மட்டும் இல்லாமல் என் பையனுக்கு வேலை இல்லைன்னு உடனே ரோஹிணி அவங்க அப்பா கிட்ட பணத்தெல்லாம் கேட்டு வாங்கி அவனுக்குன்னு பெரிய கடையெல்லாம் வச்சு கொடுத்துருக்கா. வாழ்ந்தா இப்படி நல்ல மனசோட வாழணும். அவங்க 2 பேரும் எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்க்குறல்ல. ஆனால் எப்போ பார்த்தாலும் உனக்கும் இந்த முத்துவு கடையில் பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. இதுக்கடையில் எப்போ பார்த்தாலும் ரோஹிணி மனோஜை குறை சொல்லி அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு நீயும் உன் புருஷன் முத்துவும் வேற திட்டம் போட்டுட்டு இருக்கீங்கல்ல. உன் புருஷன் டிரைவர் முத்துவை நம்பினல, நீ நல்லா அனுபவிக்க போற, பார்த்துக்கிட்டே இரு. இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலேயும் உனக்கு பெருசாக ஒரு நடக்க போகுது. முத்து மூலமாகவே நீ வீட்டை விட்டு வெளியில் போக போகிற, அதையும் நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு போய் வீட்டு வேலையை பாரு, அதை விட்டுட்டு முத்து இப்படி பேசிட்டானேன்னு ஓரமாக உட்காந்து ஏதோ சோகமாக அழுகிற மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. என் மீனாவுக்கு விஜயா பேசின பேச்செல்லாம் கேட்டு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது. ஒரு பக்கம் என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சிக்காமல் இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாரு, அதை ஒரு பெரிய காரணமாக எடுத்துக்கிட்டு நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் நல்லா இருக்கும்னு அத்தை நினைக்கிறாங்க. நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். பேசாமல் என் வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்போ தான் விஜயாத்தை இப்படி பேசாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. இல்லைனா வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினச்ச மீனா எப்படியாவது முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே சவாரிக்கு கிளம்பி போன முத்து மீனாவோட அம்மா தங்கச்சின்னு எல்லாரும் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் அந்த மீனா என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. அவள் தம்பி தான் முக்கியம்னு பிறந்தநாளைக்கு போயிட்டா. அப்படி போனால் என் மனசு எவ்வளோ வேதனைப்படும், நான் வச்ச நம்பிக்கை ஒன்றும் இல்லாமல் போயிருமேன்னு மீனா நினைக்காம இருந்துட்டால. என் பேச்சை கேட்டிருந்தா நான் மீனாவை எப்படிலாம் பாராட்டியிருப்பேன். என் பேச்சை மீறி இப்படி போனதால தான் எங்கள் அம்மாவும் மீனாவையும் என்னையும் வாய்க்கு வந்தபடிலாம் பேசினாங்க. நான் அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு காரணமே இந்த மீனாவை ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனையோட சவாரிக்கு கிளம்பி போகிறாரு முத்து. என்னதான் முத்துவுக்கு மீனா மேலே ரொம்ப கோபம் இருந்தாலும் சவாரிக்கு போகும்போது கூட மீனாவை பற்றியே தான் யோசனை பண்ணுறாரு. நான் கோவத்தில் பேசிட்டு வந்ததால் மீனா சாப்பிட்டாலா என்னன்னு வேற தெரியல. அவள் எனக்காக எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருக்கா. ஆனால் இன்னைக்கு அவன் மேலே கோவப்பட்டுட்டு நான் பாட்டுக்கு சவாரிக்கு கிளம்பி வந்துட்டேன். பாவம் மீனா வேலைக்கு போனாலா சாப்பிட்டாலா ஒன்றுமே தெரியலையே. நான் இப்போ ஃபோன் பண்ணி பேசினா அப்புறம் நான் கோவப்பட்டதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்ச நாள் மீனா கிட்ட பேசாமல் இருந்தால் தான் அவள் பண்ண தப்பு என்னன்னு மீனாவுக்கே புரிய வரும் அப்படின்னு மீனா கிட்ட பேச ஆசைப்பட்டாலும் வீம்புக்காகவும் அடம்பிடிச்சிக்கிட்டு மீனா மேலே உள்ள கோவத்தில் பேசாமல் இருக்காரு முத்து. இங்கே அண்ணாமலை நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. மீனா முத்துவுக்கு இடையில ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, என்ன ஏதுன்னு பேசி முதல்ல அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இல்லைனா மறுபடியும் முத்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன் மூலமாக வீட்டில் நிறைய பிரச்சனை அடுக்கடுக்காக வர ஆரம்பிச்சிடும். அதனால இன்னைக்கு முத்து வந்த உடனே இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு அண்ணாமலை. இங்கே அண்ணாமலை முத்து வீட்டுக்கு வர வரைக்கும் தூங்காமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க, இங்கே முத்து எப்பயும் போல் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு. இதை பார்த்த மீனா ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் பேசாமல் என் தம்பியோட பிறந்தநாளைக்கு போகாமையே இருந்திருக்கலாம். என் புருஷனை திருத்தி நல்வழிப்படுத்தி அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து மாடியில் சீக்கிரமாகவே ஒரு ரூமை கட்டிடணும். நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து நல்லா வாழ ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். இப்போ நான் செஞ்ச இந்த செயலால் இப்படி மறுபடியும் இந்த பழக்கத்துக்கு இவர் போயிட்டாரே அப்படின்னு சொல்லி மீனா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இதை பார்த்து அண்ணாமலை, டே முத்து, என்னடா பழக்கம் இது? நான் என்னவோ நீ இதெல்லாம் செய்கிறதில்ல, திருந்திட்ட அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன்.
ஆனால் மீனாவை அள வைக்கிறதுக்காகவே இப்படி தினமும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரியா, மறுபடியும் இந்த பழக்கத்தை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை. உடனே மனோஜ், என்னப்பா நீங்கள், அவன் என்னைக்கு திருந்தனா, வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரணும்னா இப்படி தானே அடிக்கடி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவான், இதை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்ன? மீனா என்னவோ அவள் தம்பியோட பிறந்தநாளைக்கு போனது முத்துவுக்கு பிடிக்கலையாம், அதனால 2 பேர்த்துக்கு இடையிலையும் பிரச்சனைன்னு மீனா மேலே நீ நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி மீனாவை நல்லா திட்டிட்டு இவன் இப்படி வந்து நிற்கிறான்ப்பா. இவங்கள பற்றி நம்மளுக்கு தெரியாதா, 2 நாள் நல்லா பேசி சிரிச்சாங்கன்னா 3ஆவது நாள் இவங்களுக்கு இடையில பெரிய பிரச்சனை வந்துடும். இந்த முத்துவுக்கும் வேறு வேலை இல்லை, இந்த படிக்காத மீனாவுக்கும் வேறு வேலை இல்லை. இவங்கள பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்கப்பா. இதில் இவங்களுக்கு பெஸ்ட் கப்புள் அவார்டு வேறு, அது ஒன்று தான் இப்போ குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே ரோஹிணி மீனாவை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சூப்பராக சொன்னீங்க. ஏதோ அன்னைக்கு இவங்க 2 பேரும் அந்த காம்படிஷனில் ஸ்டேஜில் போய் பரிசெல்லாம் வாங்கினதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நாம் ஒரு பெஸ்ட் கப்புள் இல்லையா அப்படின்னு கூட நான் நினைக்கிற லெவலுக்கு போயிட்டேன். ஆனால் இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களால் என்றைக்கும் பெஸ்ட் கப்புளாக இருக்கவே முடியாது. மனோஜ், நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்களும் நானும் மட்டும்தான் பெஸ்ட் கப்புள் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லி காமிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்க மீனாவுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. என் வீட்டுக்காரர் இப்படி திருந்தாமல் இப்படி அடிக்கடி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரப்போய் தான் வீட்டில் உள்ள எல்லாரும் என்னையும் ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க, ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னைக்கு தான் இவர் திருந்த போகிறாரோ தெரியலையே, நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மீனா எதுவுமே பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இங்கே அண்ணாமலை முத்துக்கிட்ட, டே முத்து, நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை. மீனா உன் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமா தான் நீ நல்லா திருந்தி சந்தோஷமாக இருக்குன்னு நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் மறுபடியும் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து என்னை மட்டும் இல்லை உன் பொண்டாட்டி மீனாவையும் நீ வேதனைப்படுத்திட்டு இருக்க. இது புரியுதா இல்லையா? நீ இப்படி வரப்போய் தான் அங்கே பாரு, ரோஹிணி மனோஜினி எல்லாரும் எப்படி மீனாவை பேசுகிறாங்கன்னு. உன்னால் மீனாவுக்கு நல்லது நடக்கணுமே தவிர்த்து இப்படி அவள் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது. உனக்கு இதெல்லாம் புரியவே புரியாதா அப்படின்னு அண்ணாமலை திட்டிகிட்டு இருக்க. உடனே முத்து, அப்பா அவள் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமாப்பா? நான் சொன்னதை மீறி, என் பேச்சை மீறி அந்த சத்யாவோட பிறந்தநாளைக்கு போயிட்டு வந்திருக்காப்பா. நான் போகக்கூடாதுன்னு சொன்னேன். நான் போக விருப்பப்படாத இடத்துக்கு அவள் போனால் எனக்கு எப்படிப்பா மரியாதை கிடைக்கும்? அதுவும் அந்த சத்யா என்னெல்லாம் பேசுகிறான் தெரியுமா? மாமான்ற மதிப்பும் மரியாதையும் எனக்கு தரதே இல்லைப்பா. அப்படி இருக்கும்போது இவ எதுக்குப்பா அங்கே போகணும்? என் பேச்சு கேட்டுக்கிட்டு வீட்டிலே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதுக்கு அண்ணாமலை, அப்படி அவள் போக தான் செய்வா. உனக்கு சத்யாவை பிடிக்காதுன்னா நீ போகாத. நீ உனக்கு பிடிக்காத காரணத்தால் மீனா அவள் அம்மாவை பார்க்கவோ தங்கச்சி தம்பின்னு பார்க்காம இருக்க முடியுமா? அவளுக்குன்னு அப்பா இல்லை. அப்பா ஸ்தானத்தில் நீ இருந்து அவங்க குடும்பத்தை நல்வழிப்படுத்துவேன்னு பார்த்தா நீ இப்படி வந்து நிற்கிறியேடா, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆமாம், இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கேன் ட்ரிங்க்ஸ் பண்ணாத, தப்பெல்லாம் செய்யாதுன்னு. ஆனால் என் பேச்சையே நீ கேட்க மாட்டேங்கிற. அப்புறம் மீனா மட்டும் உன் பேச்சை கேட்டு நடக்கணும்னு நீ இப்படி செய்கிறதுலாம் சரியா முத்து? பேசாமல் போய் படு, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. நாளையிலேருந்து ஒழுங்காக திருந்தி மீனா கூட நல்லபடியாக வாழப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே ரோஹிணி சிரிச்சுக்கிட்டே, அங்கிள் நீங்கள் பாட்டுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். அதை எதையுமே முத்து கவனிக்கவே மாட்டார். ஏன்னா முத்து நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும்னு நினைப்பாரு. வீட்டில் இருக்க எல்லாருமே முத்து சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும்னு நினைப்பாரே தவிர்த்து நாம் பேசுகிற எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டார். அதுலேயும் அவர் இன்னைக்கு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. போய் ஒழுங்காக படுக்க சொல்லுங்கள். இவரால் மறுபடியும் பிரச்சனை வந்து நாங்கள் நல்லா தூங்கினாதான் நாளைக்கு வேலைக்கு போக முடியும் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இங்கே அண்ணாமலை ரொம்ப கோவமா, மீனா முதல்ல இவனை போய் ஒழுங்காக தூங்க சொல்லு. இவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஏதோ ஓ மேலே உள்ள கோவத்தில் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காமா. சீக்கிரமாகவே அவனுக்கு என்ன ஏதுன்னு புரிய வரும். அவன் இந்த குணத்தையும் விட்டுருவான். நீ கவலைப்படாத மீனா அப்படின்னு சொல்ல. இங்கே முத்து, வேண்டாம் மீனா, நீ இனி பேசவே பேசாத. எனக்கு நீ வேண்டவும் வேண்டாம். என் பேச்சை நீ என்னைக்கு மீறினியோ, உன் தம்பி தான் முக்கியம்னு போனியோ அன்னையோட போதும். நீ உன் பாட்டுக்கு உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் படுக்க போகிறாரு. உடனே மீனா அழுதுகிட்டே, என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் அப்படி செய்ய மாட்டேன். உங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் என் வீட்டுக்கு போக சொன்னாலும் நான் போக மாட்டேங்க. அவங்க எல்லாரையும் விட நீங்கள் தான் எனக்கு முக்கியம். நீங்கள் என்கிட்ட பேசலைனாலும் பரவாயில்ல, நான் சமைச்சு கொடுக்குற சாப்பாடை சாப்பிடாம வெளியிலையும் போய் பட்னியாக கிடந்து இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தால் உங்கள் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அதனால் ஒழுங்காக சமைச்சு கொடுக்குறத சாப்பிடுங்க. நீங்கள் எப்பயும் போல இருங்க. என்கிட்ட பேசலைன்னா கூட பரவாயில்லைங்க அப்படின்னு மீனா அழுகுறாங்க. இதை பார்த்த முத்து, என்கிட்ட நடிக்கிறியா மீனா? நீ இப்படி என் மேலே பாசம் வச்சுருந்தா அங்கே போயிருக்க மாட்டேன்ல. என்கிட்ட பேசாத மீனா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாரு. மீனா தூங்காமல் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. நான் போய் நடிக்கிறேன்னு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. அவர் நல்லா இருக்கணும், இந்த குடும்பத்தில் எல்லாரும் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் அவர் கூட ஒரு பக்கபலமாக இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம நான் நடிக்கிறேன், இனி அவர்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல, அவர் உடம்புக்கு எந்த ஆகாமல் அவர் நல்லபடியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா. அடுத்த நாள் மீனா
முத்துவுக்கு பிடிச்ச மாதிரியே பூரி கிழங்கெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை அவருக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சு வச்சாவாது அவர் நல்லபடியாக சாப்பிட்டு போவார். வெளியில் கண்டிப்பாக முத்து தேவையில்லாமல் வீண் செலவு செய்யக்கூடாதுன்னு சாப்பிட்றதே விட்டுட்டாரே, அதனால பிடிச்ச மாதிரியே செஞ்சு வைப்போம் அப்படின்னு அவருக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்க, இங்கே உடனே ரோஹிணி, என்ன மீனா எப்போ பார்த்தாலும் காலையில் என்ன பதார்த்தமாகவே சமைச்சு வைக்கிறீங்க? நாங்கள் டயட்டில் இருக்கோன்னு தெரியாதா? அது மட்டும் இல்லை, இப்படி பூரி கிழங்குன்னு சாப்பிட்டு போனால் வேலையை ஒழுங்காக பார்க்க முடியுமா? மனோஜ் பெரிய பிஸ்னஸ்மேன், அவர் அங்கே போய் தூங்கிட மாட்டாரா? இப்படியே நீங்கள் சமைச்சு வைப்பீங்க? எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓட்ஸ் கஞ்சி, ஃப்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி செஞ்சு வைங்க மீனா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மீனாவும், ஏ ரோகிணி, உங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியாதா? எனக்கு என் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்ய முடியும். அவர் என்ன சாப்பிடுவாரோ அதை தான் நான் செய்ய முடியுமே தவிர்த்து உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து என்னால் செஞ்சிட்ருக்க முடியாது. எவ்வளவோ படிச்சிருக்கேன், பெரிய ஓனராக இருக்கேன்னு சொல்கிற நீங்கள் உங்களுக்கு தேவையானதை சமைச்சு சாப்பிட முடியாதா ரோகிணி? தேவையானதை சமைச்சு சாப்பிடுங்க, என்னால் உங்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. உடனே மனோஜ், என்ன ரோஹிணி நீ? மீனாவுக்கு என்ன செஞ்சு தர தெரியும்? அவங்க படிக்காதவங்க. வெறும் அவளுக்கு பூரி கிழங்கு சாப்பாடு ரசம் சாம்பார்னு இதை மட்டும்தான் தினமும் செஞ்சு தராங்க. ஆனால் நாம் படித்தவங்க ஹெல்த்தியாக இருக்கணும்னா நீ சொன்ன மாதிரி தான் சாப்பிட்டாகணும். பேசாமல் எனக்கும் சேர்த்து நீ ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறியா ரோஹிணின்னு சொல்ல, என்ன மனோஜ், நான் வேலைக்கு போக வேண்டாமா? உனக்கு இப்படி ஜூஸ் எல்லாம் தினமும் போட்டு கொடுத்துட்டு இருந்தா நான் எப்படி வேலைக்கு போகிறது? நீ எப்படி பிஸ்னஸ் பார்க்க போகிறது? இருக்கிறதே இருக்காங்க மீனா, அவங்க இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லது தானே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது உடனே அங்கே வந்த விஜயா, ஆமாம் மீனா, ரோஹிணி என்ன சொல்கிறாளோ அதை மட்டும் செய். படித்தவங்களுக்கு தெரியாதா காலையில் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு? எப்போ பார்த்தாலும் இப்படி பூரியை போட்டு வச்சுட்டேன்னா ஏது முத்து மட்டும் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு இன்னொரு பக்கம் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி விஜயாவும் மீனாவும் திட்ட ஆரம்பிக்க, மீனா ரொம்ப கோவமாக விஜயாவை பார்த்து முறைக்கிறாங்க. என்னத்தை நீங்கள், அவங்க மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்களா? நானும் வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு அங்கே பூ வியாபாரத்துக்கு போகிறது இல்லையா? இல்லை சம்பாதிக்கிறது இல்லையா? ஏதோ அவங்க மட்டும்தான் ஓனராக இருக்காங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு உங்கள் மருமக பெரிய இடத்து வீட்டு பணக்கார வீட்டு பொண்ணுன்னு அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. என்னால் இதை தான் செய்ய முடியும், வேணும்னா சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் மருமகளுக்கு நீங்களே சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க மீனா. உடனே விஜயாவும், பாத்தியா ரோஹிணி, இந்த மீனா ஏதோ 10-100ன்னு சம்பாதிக்கிறா, இதுலேயே இவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்கான்னு. என்னதான் இவ சம்பாதிச்சாலும் இவளும் இந்த ரோஹிணி ஒன்றாயிர முடியுமா என்ன? ரோஹிணி பணக்கார வீட்டு பொண்ணு, கை நிறைய சம்பாதிக்கிறா, பெரிய பார்லரோட ஓனர் வேற. இவ என்னவோ பூ விற்று அது மூலமாக இங்கே மாடியில் ரூம் கட்டிடலான்னு பெரிய கனவு கண்டுட்டு இருக்கா. அதுவும் இந்த முத்துவை நம்பி. இப்போ தான் முத்துவுக்கு மீனா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு மீனா கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கான். இன்னும் கொஞ்ச நாளையில் பார்த்துக்கிட்டே இரு ரோஹிணி, மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவான், அப்போ தான் நம்ம எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கிச்சனில் இருக்க மீனா இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. உடனே மனோஜும், சரி ரோஹிணி, இன்னைக்கு இதையே சாப்பிட்றலாம், நாளையிலேருந்து ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்க ஆரம்பிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்ல அங்கே எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ரோஹிணி மெதுவாக மீனாவை அள வைக்கணும், அவமானப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் விஜயா கிட்ட, ஆமாம் ஆண்டி, இங்கே முத்து மேலே என்ன தப்பு இருக்குது? முத்து போகக்கூடாதுன்னு சொன்னால் மீனா பேசாமல் வீட்டில் இருக்க வேண்டியதானே? அவங்க என்னவோ தம்பி தான் முக்கியம்னு அவங்க வீட்டுக்கு போக போய் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. மீனா என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை முத்துவுக்கு கொடுக்கறதே இல்லை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே சவாரிக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டு சாப்பிடலான்னு முத்து வர இப்படி ரோஹிணி பேசுறதெல்லாம் கேட்டு அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. இங்கே மீனா சிரிச்சுக்கிட்டே, வாங்குங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பூரி செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு பூரி பிடிக்கும்னு உனக்கு தெரியும், ஆனால் நான் எனக்கு என்ன பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, அதை செய்ய போய் தான் பாரு பார்லலாமா என்ன பேச்சு பேசுகிறாங்கன்னு. எனக்கு பிடிக்காத விஷயத்த நீ செய்ய போய் தானே வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன அவமானப்படுத்தி பார்க்குறாங்க. நீ எனக்கு ஒரு நல்ல மனைவியாக இருந்திருந்தா என் பேச்சை மீறி அங்கே போயிருக்க மாட்டேல்ல. இப்போ பாரு, என் அண்ணன் என்னை பார்த்து சிரிக்கிறான், இந்த பார்லலாமா என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு. இதில் நீ கொடுக்குற பூரியை வேற நான் சாப்பிடணுமா? எனக்கு இந்த பூரியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், உன் முகத்தை பார்க்காம இருந்தாலே எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு முத்து. இங்கே மீனா அழுக ஆரம்பிக்க இதை பார்த்த ரோஹிணி சிரிச்சுக்கிட்டே, என்ன மீனா, நீங்கள் முத்துவோட மனசை புரிஞ்சுக்க வேண்டிதானே? ஏற்கனவே முத்துவுக்கும் உங்கள் தம்பிக்கும் ஆகாது தானே? அது மட்டும் இல்லை, முத்து பேசுகிற பேச்சில் என்ன பெருசாக தப்பு இருக்குது? உங்கள் தம்பி முத்துவோட பைக்கை எடுத்தவர் தானே, யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் அதை விற்கலான்னு நினச்சாரோ இல்லை யார்கிட்டையும் கொடுக்கலான்னு நினச்சாரோ, அதான் முத்துவுக்கு உங்கள் தம்பிக்கு சுத்தமாக பிடிக்கல. முத்துவுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்கள் செய்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. எனக்கு உங்கள் அம்மா, உங்கள் தங்கச்சி, உங்கள் தம்பின்னு யாரையும் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. உங்கள் தம்பி முத்துவோட பைக்கை எடுத்துகிட்டு போய் வசமாக மாட்டிக்கிட்டார்ல, அவர் செஞ்ச இந்த விஷயத்தால தான்
ஸ்ருதியோட தாலி பறிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் அவங்களோட நகையை மாலையிலேருந்து எடுக்கலான்னு நல்லதாக தான் நினச்சிங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மான்னு எல்லாரும் உங்களை தப்பாக நினச்சாங்கல்ல. உங்கள் குடும்பமே இப்படி தானே எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசி நீங்கள் அவமானப்பட்டு நின்னதுக்கு காரணமே அந்த சத்யா தானே. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது முத்து. ஆனால் அதுக்கு காரணமாக இருக்கிறது சத்யா. அப்போ நீங்கள் முத்து பக்கம் தானே இருக்கணும், முத்துவுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும், முத்து சொல்கிற பேச்சு தானே கேட்டிருக்கணும். ஆனால் சத்யா தான் முக்கியம்னு சத்யாவோட பிறந்தநாளைக்கு போக போய் தானே இப்படி நீங்கள் அழுதுட்டு நிற்கிறீங்க. இனி அழுது என்ன பிரயோஜனம்? இன்னும் உங்கள் புருஷன் முத்து உங்கள் தம்பி செஞ்ச விஷயத்த மறக்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையே அவருக்கு பிடிக்காது போல அப்படின்னு சொல்லி மீனாவோட குடும்பத்தை தேவையில்லாமல் இழுத்து அங்கே மீனாவை அள வைக்கணும் அப்படின்னு பார்த்த ரோஹிணிக்கு சரியான பதில் கொடுக்குற மாதிரி ரொம்ப கோவமாக இருந்த மீனா, போது ரோஹிணி சாப்பிட்டீங்களா, உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை என் குடும்பத்தை பற்றி பேசி என்னை அள வைக்கலான்னு நினைக்கிறதோ இங்கே நடக்கவே நடக்காது. என் புருஷன் திட்டினா அதுக்கு நான் கவலைப்படலாம், அதுக்கு பற்றி ஃபீல் பண்ணலாம், அதுக்காக நான் அழுகலாம், என் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கூட வைப்பேன். ஆனால் இதை ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் செஞ்சு கொடுக்குற சாப்பாடை தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கே அசிங்கமாக இல்லை? உங்கள் வீட்டுக்காரர் கேட்ட ஜூஸை கூட போட்டு கொடுக்க முடியாத நிலமையில் இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் என்னை பற்றி பேச என்ன தகுதி இருக்குது? என் தம்பி அம்மா தங்கச்சியை பற்றி நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே, நான் இதுக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்கணும்? உங்கள் அப்பா மலேசியாவில் தான் இருக்காருன்னு இத்தனை நாள் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் கூட அவரை யாரும் பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது அவரை பற்றி பேசினாலோ இல்லை அவரை பற்றி குறை சொன்னாலோ உங்களுக்கு கோபம் வருமா வராதா? அதே மாதிரி தான் என் தம்பி ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான், அதை நாங்கள் மன்னிச்சிட்டோம். இனியும் அதை பற்றியே பேசி பேசி என்ன அவமானப்படுத்தலாம்னு நினைக்காதீங்க. இனி ஒரு தடவை என் குடும்பத்தை பற்றியோ என் தம்பியை பற்றியோ இப்படி தேவையில்லாமல் பேசலாம்னு நினச்சிங்க, நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு மீனா கோவமாக பேச இதை பார்த்த விஜயா உடனே, என்ன மீனா, ரோஹிணியவே நீ எதிர்த்து பேசுறியா? அவள் ஏதோ அவளுக்கு இஷ்டப்பட்டதை பேசிகிட்டு இருக்கா, அவள் மனசில் என்ன தோணுச்சோ அதை பேசுகிறா, இதில் என்ன தப்பு இருக்குது? உன் தம்பி அப்படிப்பட்டவன் தானே, யாருக்கும் தெரியாமல் பைக் எடுத்துகிட்டு போனவனை வேற என்ன புகழ்ந்து பாராட்டவா செய்வாங்க? உன் குடும்பமே இப்படிப்பட்ட குடும்பம் தான், அவங்க நல்லவங்களே கிடையாதுன்னு எனக்கு தெரியும், அதை பற்றி தானே ரோஹிணி பேசுகிறா, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே ரோஹிணியும், நானும் அதை தான் ஆண்டி சொல்லிகிட்டு இருக்கேன், இவங்க தம்பியால் தான் முத்து மீனா கடையில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு முறை செஞ்சாலும் தப்பு தான், பல முறை செஞ்சாலும் தப்பு தான். அதுதாங்க மீனா, உங்கள் தம்பி நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு பயமாகவே இருக்கும். ஏதோ வீட்டில் உள்ள பொருளை அவர் எடுத்துகிட்டு போயிடுவாரோ, அவர் மூலமாக பொருளெல்லாம் காணாமல் போயிருமோன்னு பயமாகவே இருக்கும் மீனா. நீங்கள் தான் உங்கள் தம்பி என்னவோ காலேஜில் போய் படிக்கிறாரு, அவர் பார்ட் டைம் வேலைக்கு போகிறாரு, என் குடும்பத்தையே அவன் தான் கவனிக்கிறான்னு பெருமையாக பேசுகிறீங்க. ஆனால் முத்து சொல்கிறாருல, அவன் என்னவோ சிட்டி கூட சேர்ந்து அங்கே இங்கேன்னு போய் பணத்தெல்லாம் வாங்கிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான்னு. இப்படிப்பட்ட ஆளுங்க கூடலாம் எப்படி தான் சம்மந்தம் வச்சுக்கிட்டாங்களோ அங்கிள், எனக்கு சுத்தமாக அவங்க குடும்பத்தை பிடிக்கவே இல்லை அப்படின்னு ரோஹிணி பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப பொறுமையாக இருந்த மீனாவால் தாங்கவே முடியாமல் அங்கே ரோஹிணியோட கண்ணம் பழக்கிற மாதிரி பலார் பலார்னு வைக்கிறாங்க. நான் தான் சொல்கிறேனே ரோஹிணி, என் குடும்பத்தை பற்றி பேசாதீங்கன்னு. அப்போ எனக்கு கோவம் வராதா? என் தம்பியை உங்களுக்கு பிடிக்கலன்னா அவனை பற்றி பேசாதீங்க. எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நீங்கள் என்னவோ என் குடும்பத்தை பற்றி பேசி அதில் குளிர்காயிலான்னு பார்க்குறீங்களா? இதோட நிப்பாட்டிக்கோங்க. அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என் குடும்பத்தை பற்றி மட்டும் இல்லை, என் வீட்டுக்காரரை பற்றியோ இல்லை என்னை பற்றியோ பேசினாலும் இப்படி தான் எனக்கு கோவம் வரும். உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். உங்களுக்கெல்லாம் சமைச்சு போடுறதே பெருசு. இதில் நான் சமைச்சு போடுறத சாப்பிட்டுக்கிட்டு என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியுமே குறை பேசுவீங்க. இதில் என்னை இப்படிலாம் பேசி வர சிரிப்பீங்களா? இனி பேசி பாருங்க, அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. எதிர்பார்க்காத நேரத்தில் மீனா இப்படி ரொம்ப கோவமாக திடீர்னு ரோஹிணியை வெளுத்து வாங்கினதை பார்த்து விஜயா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. நான் வேற இந்த ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி மீனாவோட குடும்பத்தை தேவையில்லாமல் வேற வம்பிழுத்துட்டு இருந்தேனே, இவளுக்கு வேற இவ்வளோ கோவம் வருதே அப்படின்னு சொல்லி பயந்து போய் இருக்காங்க விஜயா. இங்கே ரோஹிணி அழுதுகிட்டே, பார்த்தீங்களா மனோஜ், இந்த மீனா என்ன செஞ்சுட்டு போகிறாங்கன்னு அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்க உடனே மனோஜ், முதல்ல சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பு, இல்லைன்னா அவள் மறுபடியும் வந்து வெளுத்து வாங்கிடுவா. நீயும் அம்மாவும் தேவையில்லாமல் மீனாவை வெறுப்பேற்றுற மாதிரி அவங்களோட குடும்பத்தை பற்றி பேச போய் தான் இப்படி கோவப்பட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. ஒரு பக்கம் அந்த முத்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறானா, இன்னொரு பக்கம் மீனா வேற நம்ம என்ன பேசினாலும் தப்புன்னு சொல்லி அவள் நம்மளை வெளுத்து வாங்குறாளே அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். மீனா கோவத்தில் அதிரடியாக ரொம்பவே வெளுத்து வாங்கினதால ரொம்பவே பயந்து போன ரோஹிணி சாப்பாடும் வேணாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே மீனாவை பார்த்த விஜயா நடுங்கி போய் நிற்கிறாங்க.